உள்ளவா. என்னடா ஹலோ மேடம், எழுந்துருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. என்ன இப்படி குரட்டை விட்டு தூங்குறா? எழுந்துரு. அடடா, பயங்கரமா ஜுரம் அடிக்கிட்ட. என்னடா தலைவலியா போச்சு. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வடை பாவை தான் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த பொண்ணு என் வீட்டில் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கா. என் வேறாண்டால தூங்குறா. ஒருவேளை ஜுரத்தில் செத்துட்டா எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சாகணுமே. இதை பாரு, எழுந்துரு. ரூபி, நான் பங்கஜ் மாத்தூர் பேசுறேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இல்லை இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சிக் லீவ் எடுத்துக்கிறேன். நான் மெயில் பண்ணுறேன். ஓகே. ஓகே. இரு. நான் இங்க லேட் ஆயிடுச்சு. நான் போய் டிஃபன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ படுத்துக்கோ. இல்லை, ஜுரம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இப்போ நல்லா இருக்கேன். இது வரைக்கும் என் அம்மா தான் என்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. சார் எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவர் தான். எழுந்துரு, மெதுவா. இந்தா, நாளைக்குள்ள ஜுரம் குறைதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா டாக்டரை போய் பார்க்க வேண்டியதுதான். சரி, இந்த மீதி இருக்கிற மாத்திரையெல்லாம் நீ என்ன பண்ற? நீங்க ரொம்ப நல்லவர். என்னங்க, எழுந்துருங்க. டீ. உனக்கு ஜுரம் கம்மியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. என்னது? என்னன்னு கேட்டேன். நீ என் வீட்டு வேலைக்காரி, வீட்டுக்காரி கிடையாது. அங்க போய் உட்காரு. ரூம்ல இருந்து வெளியே போய் கிச்சன்ல போய் உட்காரு. நேத்து நைட்டு என்ன? நேத்து நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீ தான் பண்ண. நான் ஒண்ணும் பண்ணல.
நீதான் ஆசைப்பட்டு என்னை வந்து கட்டி பிடிச்ச, புரியுதா? இந்த பார், அதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியுதா? நீங்க என்ன உங்க சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏய், இத பார், நீ வாழ்க்கையில இனிமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருந்த. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். எந்த ஒரு 18 வயசு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் ஒரு அப்பாவி. அப்படியா? இப்ப என்ன சொல்ல வர? உன் அப்பாவித்தனத்தை நான் சாதகமா பயன்படுத்தினேன், அப்படிதானே? அதாவது என் மேல பழி போடுறியா? இல்ல, நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல. அது ஏய், இது பார், நீ இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். எப்ப வேணா உன்னை வெளியே அனுப்ப முடியும். போயிட்டே இருக்கலாம். பேச வந்த எப்பவுமே நம்ம இந்திய தேசத்தை பொறுத்தவரை காதலுக்கு ஒரு உயர்ந்த பவித்திரமான இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உடல் ரீதியா ஏற்படுற உறவுகளையும் காதலா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. வணக்கம், நான் அமித் பிச்சோரி. நீங்க பாக்குறது கிரைம் அலர்ட். ராணி கிராமத்துல இருக்கிற ஒரு நேர்மையான அப்பாவி பொண்ணு. அவளை பொறுத்த வரைக்கும் அவளை ஒருத்தருக்கு சமர்ப்பிக்கிறது நாம நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல. அவளுக்கு பங்கஜ் மேல காதல் வந்துருச்சு. இந்த வயசுல இப்படி எல்லாம் நடக்கிறது இயற்கை தான். ஆனா இன்னொரு பக்கம் பங்கஜ் ராணிய ஒரு சாதாரண வேலைக்காரியா தான் நினைக்கிறாரு. நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி உறவுகளுக்கு எந்த பேரும் இல்ல. எல்லாம் மறதிங்கிற இருளுக்குள்ள மறைஞ்சு போயிடும். ராணிக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, வாங்க பார்க்கலாம். காலப்போக்குல பங்கஜ் ராணியோட அன்பை புரிஞ்சுக்குவாரா, இல்ல ராணி எப்பவுமே ஒரு வேலைக்காரியா மட்டும்தான் இருப்பாளா? ராணி, நீதான் பெரிய முட்டாள். 2வது நாளே யாராவது கல்யாணத்தை பத்தி பேசுவாங்களா? இது உன்னோட கிராமம் இல்ல, சிட்டி. இங்க முதல்ல ஆளுங்க பாத்துக்குவாங்க, காதலிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் நீ ஒன்னும் அவரை சந்தோஷப்படுத்தவும் இல்ல, சம்மதிக்க வைக்கவும் இல்ல. அவர் உன்னை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டாரு. அப்புறம் அவரு இந்த வயசுலயும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அவர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பாரு? நீ அவரை சம்மதிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் பாரு, அவர் உன்னை ஏத்துக்குவாரு. சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ஏதோ தவறுதலா உங்க பெட்ல உட்கார்ந்துட்டேன். அடேங்கப்பா, உன் மூளை இப்ப தெளிவாயிடுச்சு போல இருக்கு. சார், எனக்கு தெரியும் நீங்களும் கண்டிப்பா என்ன காதலிப்பீங்க. இன்னைக்கு இல்லைன்னா அது நாளைக்கு நடக்கும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒன்னு காதலிக்கலாம் இல்ல, காதலிக்கவும் மாட்டேன். நேத்து நம்ம 2 பேருக்குள்ள நடந்ததே, அது நமக்கே தெரியாம நடந்தது, புரியுதா? சார், அதுவும் காதல் இல்லாம நடக்காதுல்ல. நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அது எனக்கு வேற வழி இல்ல. நான் என்ன பண்றது? நீ வெளியே இருந்து செத்துட்டீனா அப்புறம் போலீஸ் அது இது நான் தான் சாவணும். இது பார், ஒருவேளை எனக்கு காதலிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ கண்டிப்பா உன்ன மாதிரி பொண்ணுங்களை காதலிக்க மாட்டேன். ஏய், இத பார், நீங்க இருக்கணும்னா உன் வேலையை பாரு, சம்பளம் வாங்கிக்க, அதோட அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. மனசுல வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா வேலைலாம் இல்ல, போலாம். நீங்க என் அப்பாவை விட ரொம்ப கல் நெஞ்சுக்கார. ஆமா, கல் நெஞ்சன்னு வச்சுக்க. நான் அப்படிதான். போ, வெளியே போ. சார், வெளியே போடி. சார், எனக்கு நல்லா தெரியும் நீங்க காதலை உணர்ந்துட்டீங்கல்ல. ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் இதான் காதல்னா அப்ப இது காதல். உனக்கு என்ன வேணும்? இதான வேணும்? உனக்கு இதுதான காதல்? இன்னில இருந்து
என் வேலைக்காரி நீதான், என் சந்தோஷமும் நீதான். Oh, oh, oh.